எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த சைன் லாங்குவேஜ் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது. நான் ப்ரொஃபஷனலாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். நான் என்ன விஷுவலாக திங்க் பண்ணி வச்சுருந்தேனோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அவுட்புட் அதோட 100 டைம்ஸ் பெட்டராக இருந்தது. இனிஷியலாகவே இது ஒரு மியூசிக்கல் ட்ராமான்றது என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. பட் ஆனால் சாங்ஸ் ஆகும் தேர் பீன் வோக்கல்ஸ் அப்புறம் பேக்கிங்ஸ் அதான் இருந்தது. ஸோ மச் ஆஃப் வோக்கல்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டான தாட்டில் வரும். ஹாய் ஹலோ செய்தி மலர் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் வானில் தேடினேன் ஒரு அழகான வெப் சீரிஸ் ஆஹால ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க கூட தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் ஒரு பாய்ஸ் கேங்க, ஒரு ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. நீ ஹீரோயின் தானே? இல்லையா? ஆமாவா? பாய்ஸ் நீங்க சொல்லுங்க, மேடம் ஹீரோயினா இல்லையா? ஹீரோயின் தானே. உங்க கால் சீட் கிடைக்கிறது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நான் ஆக்சுவலா செய்தி மலர் வந்து நேத்தே வர வேண்டியது. ரித்து இன்னைக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலதான் எங்களுக்கு நேத்து யாரு சிவம் ப்ரோ, ஹரி அவங்கெல்லாம் வேணாம், எங்களுக்கு ரித்து தான் வேணும்னு சொல்லி நாங்க கேட்டு ரித்து வாங்கியிருக்கோம். எவ்வளவு ரொம்ப எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க இப்போ? ஆக்சுவலி பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி சொல்றீங்களா? வானில் தேடினேன் நடிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த சைன் லாங்குவேஜ் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது. நான் ப்ரொஃபஷனலாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டீங்களா? அது யார் சொல்லி கொடுத்தா? யார் ட்ரெயின் பண்ணா? எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க? விஜயா மேம், அவங்க மொழி படத்தில் ஜோதிகா மேம்க்கு வந்து சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஆல்வின் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொன்னாரா? நீங்கள் இந்த கேரக்டர் தான் பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ப்ரிப்பேர் பண்ண என்ன யோசிச்சிங்க ஆல்வின் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம்? ஆல்வின் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, நம்ம நல்லா பண்ணுவோமா நல்லா பண்ண மாட்டோமா. அப்புறம் தான் ஒரு நாள் ஆல்வினை நான் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க விஜயா மேம் வராங்கன்னு. அப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்தாங்க அண்ட் எனக்கு ட்ரைனிங்கும் சொல்லி கொடுத்தது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறது. ஓகே, உங்கள் ஃபேன்ஸ்லாம் வெளியே ரொம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க, உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் ரித்து, சாரி சின்ன தம்பினா உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுப்பீங்களா? போனதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பீங்களா? ஓகே சூப்பர். நீ அக்செப்ட் பண்ணிக்கிற சின்ன தம்பனான்னு சொல்லிட்டு. சின்ன தம்பனா தானே நீங்க? இல்லை சின்ன தம்பனா, உங்க சின்ன தான் மொதல் ரித்து. சூப்பர், யூனிக்காக இருக்கணும் அதான், அப்படி தானே? ஆன் மேரி. அப்படிங்களா உங்க பேரு? சூப்பர். சரி, ஓகே பாய்ஸ், இந்த சீரீஸ் பற்றி நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆல்வின்கிட்ட வந்து கடைசியாக வருவோம். நீங்கள் 3 பேர் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த வானில் தேடின்னு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். வானில் தேடினே டிஃப்ரெண்ட்டாக அதுதான். ஓகே, அதுக்குள்ளே இருந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து டெக்னீஷியனாகவும் சரி ஆர்டிஸ்டாகவும் சரி அதில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் நல்ல ஃபன் ரைட். கொஞ்சம் டேஸில் ஷூட் பண்ணாலும் மெமரபுளாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஓகே, கொஞ்சம் டேஸ்ன்றபோது ரொம்ப ரொம்ப கம்மியான டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி பேசலாம். வெறும் 6 நாளில் ஷூட் பண்ணியிருக்காருன்னு கேள்வி. 6 நாளில் முடிச்சது ஃபுல் சீரீஸ். ஓகே, டே நைட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி பர்ஃபெக்ட் பிளானிங் பண்ணி முடிச்சார் சார். சூப்பர். அண்ட் பிரதர், சாங்ஸ் பற்றி நிறைய கேட்கணும். சாங்ஸ் விஷுவலாக நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. அஸ் அ கொரியோகிராஃபராக ஒரு விஷயம் நம்ம இருக்கும், ரொமான்டிக் சாங் எடுக்கிறோம்ன்றபோது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும்ல. வானில் தேடினேன்னு உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சா முதல்ல? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஷூட்க்கு முன்னாடியே வி ஹேட் ப்ராக்டிஸ் வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போகும்போது ஆன் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேலஞ்ச். நாங்கள் என்ன கொண்டு போனோமோ இல்லை நாங்கள் கலைச்சி ஃபர்ஸ்ட் வேற கூட அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அதான் பண்ணார் அவரு. மொத்தத்தையும் கலைச்சிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்தோம். ஓகே, ஆன் ஸ்பாட்டில் அப்புறம் அதில் ஹீரோயின் வந்து அழகாக கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு நல்லபடியாக கொடுத்துட்டாங்க. அதில் வந்து சேலஞ்சு பெரிய சேலஞ்சு அது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் ஆன் ஸ்பாட்டில் டான்ஸர்ஸும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக மாற்றினாங்க. ஸோ கொஞ்சம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் அங்கே இருந்துச்சு. அதை கொஞ்சம் மாற்றி ரியலிஸ்டிக்காக டேரக்டர் இதுதான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணது வந்து ஒரு அவுட்புட்டாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு.
ஓகே. ஆல்வின் வந்து எனக்கு இந்த ஸ்டோரி பார்க்கும்போதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸ்டோரிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருன்ற போது ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கொடுக்க போகிறான்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணீங்க நீங்கள்? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது நமக்கு ஒரு சப்ஜெக்ட், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த லவ் ட்ராவல் இருக்கு, ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற, நமக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷுவல் மட்டும் தான் தெரியும், இல்லை நம்ம கூட இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அது வந்து 2 விதமாக அந்த லவ் வந்து இருக்கும்போது அந்த லவ் எப்படி கேரி ஆகுதுன்றது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயமே வந்து நான் ஏதோ ஈபி 3 பேர் ஒரே இடத்துல உட்காந்து ஃபுல் கதையை வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லும் போதே அவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அதை ரசித்து எழுதியிருக்காருன்ற விஷயம் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அந்த லவ்வோட கேரி தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர். வருண் பிரதர், உங்களை பற்றி நிறைய இவங்க வந்து பேசாதாங்க, மூச்சு என் தம்பி வருண் நேற்று ஒரு டீம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டேரக்டரும் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். டிஸ்கஷனில் உட்காந்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டோரி எழுதும்போது. கண்டிப்பாக முதல் வாட்டி இந்த கதையை உங்ககிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்ற போது ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து நான் படிக்கல. ஏன்னா அவங்க அதை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி நம்ம மச்சான் தானே, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸ்கிரிப்ட் கொடுத்ததுலேருந்து எண்ணி ஒரு 2 வீக்ஸில் வந்து அந்த ஸ்டோரியை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டைம்ஸ் நான் கேட்டுட்டேன். லைக் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது, க்ரூ கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் 10 to 15 டைம்ஸ் நான் கேட்கும்போது எனக்கு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் என்ன விஷுவலாக திங்க் பண்ணி வச்சுருந்தோம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அவுட்புட் அதோட 100 டைம்ஸ் பெட்டராக இருந்தது. ஓகே. லைக் அந்த ஸ்டோரி சொல்லும் போது என் மைண்டு எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். லைக் ஒரு சீன் சொல்கிறாங்க, அதை இமேஜின் பண்ணிப்பேன். அது அவுட்டில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மோர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வே மோர் டிஃப்ரெண்ட். கார்த்தின் ஒரு கேரக்டர் இவர் வந்து ஓகே சூப்பர். உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. தண்ணி தராம வேலை பாக்குறீங்க, பிரேக்ஸ் எல்லாம் கொடுக்கல, சாக்லேட் தர மாட்டாரு. சாக்லேட் தர மாட்டாரா? ஏன் கேளுங்க, ஏன் சாக்லேட் தர மாட்டேன்னு கேளுங்க. தண்ணி தராமலாம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே. நான் எந்த டைமில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து மோர் தென் ஒரு 80 பீப்புள்ஸ் மேலே ஷூட் பண்ணோம். கம்மியாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து 120 மெம்பர்ஸ். 120 பேர். ஃபர்ஸ்ட் டே வந்து 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃப்ரெண்டு லைக் என்னோட க்ளோஸாக இருக்க யாராவது ஒருத்தர், நான் வந்து இண்டிபெண்டாக பண்ண போகிறேன் டிசைட் பண்ணதுனால ப்ரொடியூசரும் ஃபண்ட் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது நான் வந்து என்னோட சைட்லேருந்து யாராவது எங்கள் டீமில் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வரணும் உள்ள கொண்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னோட பியூர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் இபி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே 120 மெம்பர்ஸ். ஸோ அது வந்து அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஹி மேனேஜ். எப்பவுமே நம்ம கற்றுக்கிறது தானே, அன்னையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். பிகாஸ் ஹி டூயிங் ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ பிலீவ்ட் ஹிம். ஸோ ஹி மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள கொண்டு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவனை மேனேஜ் பண்ணிட்டான். ஓகே. மறுபடி இந்த என்ன பண்ணாலுமே இந்த சின்ன மைனர் எரர்ஸ் வந்து நடக்கிறது தான். ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டூயிங் மைனர் எரர்ஸ் இன் திங்ஸ் தான். ஸோ அதே மாதிரி அவன் பண்ண சின்ன மைனர் எரர்ஸ் தான். அதுல என்ன பிளஸ்ஸா இருக்கும்னா கூலா இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் அது ஒரு மாதிரி டென்ஷனாவே காமிச்சிக்க மாட்டேன். அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையில என்ன விஷயம்னா, இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நானும் வருண் கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப அமைதியாக, ரொம்ப சைலண்டாக, ஒரு கூலாக ஒரு விஷயத்த எம்எஸ்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. என்ன பண்ணாலுமே கூலாக தான் இருக்கும். ஓகே. அந்த ரித்து, உங்களுக்கு ஏன் அவர் சாக்லேட் வாங்கி தரலன்னா, அடுத்து ஒரு பெரிய டெய்ரி மில்க் பிளான் பண்ணியிருக்காரு. அதனால சாக்லேட் வாங்கி தரல. கண்டிப்பாக வாங்கி தருவார். சரிங்களா? நீங்க கேட்டுரு, இப்ப கேட்டுரு, கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. சொல்லிரு. இவர் வந்து சில டைம் மறந்துடுவார் சாக்லேட் சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதா? அவன் கூலா இருக்காரு. மறந்துடுவாரா? சரி, இனிமேல் ஃபீல் நான் மறந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே கட் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஜூஸ்லாம் கரெக்டா வாங்கி ஜூஸ் இப்போ கூட நீங்க வாட்டர் மெலன் ஜூஸ் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, தெரியுமா? தெரியுங்களா? தெரியும். வாங்கி கொடுத்தாரு. கேட்கவே இல்லை, எனக்கு தெரியும் அவங்க என்ன கேட்பாங்கன்னு. அப்படி அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கி உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்கல, அதனால வாங்கி கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட நான் எப்ப கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆனா வாட்டர் மெலன் ஜூஸ் தான் கேட்டுட்டே இருப்பேன். அதனால இப்போ நீங்க கேட்காமலே இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே தான். கில்ட்டா ஃபீல். ஓகே, சூப்பர். இந்த சீரீஸ் பற்றி நிறைய பேசுவோம். ஒரு ஸ்டோரி இருக்கட்டும், ஸ்டோரியில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தால் கூட மியூசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் மியூசிக்கு ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போறீங்கன்ற போது
ஹவ் யூ ப்ரிப்பேர் இந்த ஸ்டோரிக்கு நம்ம மியூசிக்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்க? இல்லை ஃப்ரம் த இனிஷியலாகவே இது ஒரு மியூசிக்கல் ட்ராமான்றது என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. பட் ஆனால் சாங்ஸ் ஆகும், தேர் பீன் வோக்கல்ஸ், அப்புறம் பேக்கிங்ஸ் அதான் இருந்தது. ஸோ மச் ஆஃப் வோக்கல்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டான தாட்டில் இருந்தேன். கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜோனில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. யூஃபோரியா பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், ஸோ மச் ஆஃப் பேக்கிங்ஸ் பீங் தேர். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேக்கிங்ஸில் இருக்கணும், ஒரே ஒரு சாங் மட்டும்தான் பண்ணணும், அந்த ஒரு சாங்க்கு 2 வெர்ஷன் இருக்கணுன்றது தான் இனிஷியல் பிளான் இருந்தது. த்ரூ த எண்ட் போக விஷுவல்ஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நானும் மியூசிக் டைரக்டர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு சாங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சாங் வந்து ஒரு புழுக்குன்னு ஒரு சாங் இருக்குது, நானே எழுதியிருக்கேன். ஓகே. அந்த சாங் எப்படின்னா நாங்கள் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதை மியூசிக் டைரக்டர் வீட்டில் உட்காந்து ரீரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து ரிஸ்ட்ரெயின்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா லைவ் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களால் போக முடியுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஒரு கிட்டாரோட பேக் போட்டு வச்சுருந்தாரு ரீரெக்கார்டிங். நான் அதை கேட்டுட்டு எனக்கு இந்த இடத்துல ஏதோ லிரிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ எழுதி கொடுத்து அவர் அப்படி பாடி அது ஒரு ஃபுல் சாங்காக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இது த்ரூ அவுட்டாக இந்த 4 சாங்ஸ் வந்ததே இப்படி தான் உள்ள வந்து. ஓகே. ஆனால் இது ஒரு மியூசிக்கலாக பேக்கிங்ஸாக இருக்கணும்னு இருக்கும். லைக் இது இந்த சீரீஸில் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹியூமன்ஸோட வோக்கல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் ஹியூமன்ஸ் ஆர் பீன் வெரி புரியுது லவபிள். ஓகே. அம்மாவாக இருக்கட்டும் சரி, டேடியாக இருக்கட்டும் சரி, உங்கள் ஆக்டிங்கில் பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் எல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டாங்களா? அவங்க அம்மா ஸ்வீட் ஆர்ட்க்கு அப்புறம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நீ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்க, உனக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கிடைக்கும், நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? சூப்பர். சரி, இப்போ வந்து ஒரு சின்னதாக செக்மெண்ட் ரித்து வச்சு விளையாட போகிறோம். சூப்பர். அது செக்மெண்ட் ஒரு கொட்டணும் தான் சொல்லுங்க, நான் கொட்டுறேன். சரி, தப்பா சொன்னா நீ எல்லாரும் மட்டிலும் கொட்டணும். ஓகேவா? ரித்து வந்து இது இந்த செக்மெண்ட் வந்து வானில் தேடினேன்னு கனெக்ட் பண்ணி ஒரு செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். ரித்து வந்து சைன் லாங்குவேஜ்ல பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ வந்து ஒரு சில படங்கள் பேர் நம்ம வந்து சொல்ல போறோம். ரித்து வந்து சைன் லாங்குவேஜ்ல அதை பண்ணி காமிக்க போறீங்க. நீங்க வந்து ஓகேவா? அவ யாரு தப்பா சொன்னாலும் நம்ம வந்து ஒரு 1 மினிட் டைம் வச்சுக்கலாம். அதுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா எல்லாரும் மண்டியிலே கொட்டலாம். டக்குன்னு ஓடி போய் கொட்டிட்டு வந்துடலாம். அது உங்க சாக்லேட் அவர் வாங்கி கொடுத்தாலும் அவர் மண்டியில் நீ வேகமா கொட்டலாம். சரிங்களா? ஃபார் யூ. ஏதோ ஃபர்ஸ்ட் படம் சொல்லவா? அவ காதல் தான் சொல்லுவேன். ஓகேவா? 1 மினிட் டைம். ஓகேவா? பிக் பெருசு, பிக் ஷாட், பெரிய ஷாட், பெரிய கல்லு, ஸ்டோன் த்ரோ, லப்பர் பந்து. சரி, நான் உனக்கு ஒரு க்ளூ சொல்றேன். யார் நடிச்சவங்க அந்த மாதிரி சொல்லு. யார் நடிச்சிருக்காங்க? அவங்க இன்னும் டைம் கம்மியாச்சு, சீக்கிரம். அப்படின்னு என்ன? அந்த ஆக்டர் என்ன மாதிரி பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க. விஜய். விஜய். ஓகே, தெரி. பிகில். பிகில். இப்ப என்ன ஒரு விஷயம்னா 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அதனால வந்து நீங்க வந்து கொட்டலாம். நாங்க பாக்கல, நீங்க பாத்தீங்களா? யாராச்சும் பாத்தீங்களா? பாக்கல. திருப்பி கொட்டலாம், எல்லாரையும் கொட்டலாம். என்ன மட்டும் கொட்டு, பாவம் பெரியவங்களா இருக்காங்க. வருவல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனந்த் தேடினேன் வந்து விகேஷா லைக் எல்லாருக்கும் சொல்ற அதே திங் தான். ஃபார் சேஞ்சிங் ஃபார் வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்றது, the world is filled up with so much of negativity nowadays, so I just want to spread some kind of positivity and I did it through my art. என் டீமும் நானும் அதை பிலீவ் பண்ணுறோம். யூ கைஸ் ஆல்சோ லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு ப்ரீஸியாக, ஒரு சோல்ஃபுல்லாக, ஒரு பாசிட்டிவிட்டியை எங்கள் ப்ராஜெக்டில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக பாருங்கள். ப்ளீஸ் மோர் தென் தட், இங்கே நிறைய லைக் நிறைய பேருக்கு நிறைய விதமான பாஸ்பெக்டிவ்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இங்கே எல்லாருமே ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே ஹம்பிளான பர்சன்ஸ் தான். எல்லாருமே குட் தான். ஆனால் எல்லாருமே அவங்களோட பர்டிகுலர் லைக் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே வானில் தேடினேன் வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. உட்காந்து பொறுமையாக பாருங்கள். இட்ஸ் பீன் ஸ்ட்ரீமிங் ஆன் ஆஹா. பார்த்துட்டு இஃப் யூ ஃபெல்ட் எனிதிங்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ. இங்கே கூட கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர்.
செய்தி மலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படியே வானில் தேடி நினைவையும் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் க்யூட்டாக நடிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை போயிட்டுருக்கு. எல்லோரும் இந்த சீரீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நாங்களாம் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட கரியரில் அடுத்த கட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போவீங்க. அதுக்கு என்னோடய சார்பாக, செய்தி மலர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்கள் எங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஓகேவா? தேங்க்யூ.